ஓகே, தீபன் சக்கரவர்த்தி சார், இப்போ ராமசேகரன் சார் என்ன சொல்றாரு? இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு 5000 கோடி ரூபாய் நீங்க வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்தியாவின் ஒரு மிகப்பெரும் தலைவராக விஜயை வந்து கட்டமைக்கிறீங்க அப்படின்னு ராமசேகரன் வந்து ஒரு புகாரை சொல்றாரு. ஒன்று, இன்னொரு மிக முக்கியமான புகாரை பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை தாவேகா அறிவிக்குமா 2029 தேர்தலில் விஜயை பிரதமர் வேட்பாளராக இப்போ பேசிக் கொண்டிருப்பவர்கள் அப்போது வேட்பாளராக ராகுல் காந்தியை அறிவிக்கவில்லை என்றால் ராகுல் காந்தியின் நிலை என்ன? முக்கியமான கூட்டணி கட்சியான ராகுல் காந்தி நிலை என்ன? இந்த ரெண்டு கேள்வியை ராமசேகரன் வச்சிருக்கிறாரு. தீபன் சக்கரவர்த்தி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு கேள்வியும்? தாவேகா வெற்றி பெற்று விஜயண்ணா வந்து சிஎம் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல 3 நாட்கள் தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த அதிர்ச்சியிலிருந்தே வந்து திமுக வெளில வரல. இன்னும் அந்த கதவு சாப்பிட்டவங்க வந்து கல்யாண படத்துல போய் அழுதுட்டு இருக்காங்க. அதனாலதான் ஏதாவது வாய்ப்பு வந்ததெல்லாம் 5000 கோடி நினைச்சுப்பாங்க. 5000 கோடி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலவு பண்ணா அதோட எஃபெக்ட் இருக்கும். சோ லாஜிக்கல் திங்கிங்லயும் அவங்க மார்க்கெட்ல என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்படி ஜெயிச்சிட்டாங்க, அப்படி ஜெயிச்சிட்டாங்க. மக்கள் ஆதரவு, மக்கள் மாற்ற வேண்டும் நினைச்சாங்க. திமுக போன்ற ஊழல் சங்கிலிருந்து மக்கள் வந்து தப்பிச்சு தமிழ்நாட்டை காப்பதும் மக்கள் ஒண்ணு சேர்ந்து முடிவெடுத்ததா தாவேகா வந்து ஜெயிச்சதுங்க. ஒண்ணு. அதே மாதிரி இந்த 108 வந்தது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா வந்து இத்தனை நாள் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவங்களை எல்லாம் வந்து ரொம்ப ஒரு அடிமை போலவும் ஒரு நாட்டாவதாரம் பண்ணிட்டு இருந்த ஆளுவதற்கு முடியவில்லை, இந்தியாவை ஆள போகிறீர்கள் கேக்குறேன். அதுதான் என்னோட சொல்றாரு. வாங்க. மக்கள் நினைச்சா சார், மக்கள் நினைச்சா என்ன பண்ணலாம் சார். இன்னும் திமுக ஆட்சியில் இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறதா நடக்கும். நீங்க நினைக்கவே முடியாது. மக்களோட குரலா நான் பேசிட்டு இருக்கிறேன். தீபன் சக்கரவர்த்தி, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிரதமர் வேட்பாளர் விஜயா, அதான் உங்க விரும்புறீங்களா? நீங்க எல்லா சார் நான் சொல்றோம், எல்லா கட்சியோட தொண்டர்களும் எல்லா கட்சி தலைவர்களும் ரசிகரும் எல்லாரும் என்னோட தலைவர் வந்து பிரதமர் ஆகும். தமிழ்நாடு சென்னை சின்ன கட்சியா வந்து முதல்வர் எப்படி என்ன சொல்றது கனவு பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு முதல்வர் ஆக்கலான்ட்டு முடியாது. சரி, இப்போ சோ நினைக்கிறது யாராவது நினைக்கலாம். ஒண்ணு இல்ல, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், சரி ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நினைச்சாங்க. ஆனா ராகுல் காந்தி எனக்கு வேணாம் போனாரு, மன்மோகன் சிங் ஆகுனாங்க. சோ இது வந்து எல்லா ஆசைப்படுது, எல்லாத்தோட ஆசையும் தான் சொல்ல மாட்டாங்க. ஒரு தேர்தல் வியூகமா எனக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை? விஜயண்ணா வந்து பிஎம் ஆகணும் எனக்கு ஆசை இருக்கு. ஆனா அது ஃபர்ஸ்ட் விஜயண்ணா பண்ணணும். விஜய் பிரதமரா இருந்தா நல்லா இருக்குமா, ராகுல் காந்தி பிரதமரா இருந்தா நல்லா இருக்குமா சார், அல்லது மோடி பிரதமரா இருந்தா நல்லா இருக்குமா? எனக்கு வந்து விஜயண்ணாவோ ராகுல் காந்தியோ சார், நான் வந்து தாவேகா ஆதரவாளர். விஜயண்ணா வந்தா எனக்கு விஜயண்ணா பிஎம் ஆகணும் எனக்கு ஆசை இருக்கும். ராகுல் காந்தி பிஎம் ஆசை. என்னோட ஆசை விஜயண்ணா பிரதமர். ஆனா என்ன தப்பு, தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையா ஒருத்தர் வந்து பிஎம் போறாங்க காமராஜருக்கு அப்புறம். அப்போ உண்மைதான். அப்போ பிரதமர் வேட்பாளராக 2029 விஜயை முன்னிறுத்த போது உண்மைதான். அப்படி எடுத்துக்கலாமா? யாரும் முன்னிறுத்தல சார். அது விஜயண்ணா ஃபர்ஸ்ட் ஆசைப்படணும். விஜயண்ணா ஒரு முடிவு என்னன்னு தெரியாம நான் வச்சுக்கூடாது. எங்களுக்கு ஆசை இருக்கு, மக்களுக்கு ஆசை இருக்கு. ஓ, இப்போ ராகுல் காந்தி வந்து பிரதமர் வேட்பாளரா சார்? ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளரா 2029 முன்னிறுத்துறாங்க. உங்களோட ஸ்டாண்ட் வந்து விஜய் கட்சியோட இல்ல தீபன் சக்கரவர்த்தி தீபன் சக்கரவர்த்தி சார், உங்கள் கட்சியில கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 2014 ஆட்சியை இழந்து இப்போ 2029 ராகுல் காந்தியை பிரதமராக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தாவேகா கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்க 100 நாட்கள்ல எங்க விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா ராகுல் காந்தியோட கூட்டணியை காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி தொடர முடியுமா? இல்லாட்டா ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளுமா? தாவேகாவின் பிரதமர் வேட்பாளர் விஜயா? இதுதான் எங்களோட கேள்வி. அதுக்கு தான் சொல்லுங்க, நேரடியா சொல்லுங்க சார். தலைவர் முடிவு பண்ணும் சார். தலைவர் நேரடியா சொல்லிட்டாங்கன்னா தலைவர் என்ன சொல்றோம், தலைவரோட ஆணைக்கிறது நாங்க எல்லாம் செய்யணும். நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு ஆசை இருக்கு, மக்கள் விரும்புறாங்க, வருவாரு. எப்படி குஜராத்ல வந்து அந்த ஒரு மோடி குஜராத் மாடல் ஆட்சியை காமிச்சு இப்ப பிஎம் ஆனாலோ, தமிழ்நாட்டுல நல்ல நல்ல திட்டங்களை வந்து தலைவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதை வச்சு பிரதமராக வாய்ப்பு இருக்கு.
ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரா இல்லையாங்கிறது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி முடிவு கொண்டுங்க. ஓஹோ. அதை நாம பேசணும். ஓ சரி. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஆளும் கட்சியோட கூட்டணியில 2 பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாங்க. கரெக்ட் தானே? வேட்பாளர் நாங்க அபிஷியலா போங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு தான் சொல்றோம். சார் இப்போ உங்க தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்கள் செங்கோட்டையன் அண்ட் ஆதவர்ஜுனா 2 பேரும் என்ன சொல்றாங்க? செங்கோட்டையன் வந்து இந்தியாவை வழிநடத்தும் ஒரு ஆளுமை முதலமைச்சர் விஜய் என்று செங்கோட்டையன் வந்து பேசுறாரு. இதே போல ஆதவர்ஜுனா அடுத்த பிரதமர் தென் மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் இருந்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அதற்கான சூழல் கணிந்திருக்கிறதுன்னு ஆதவர்ஜுனா பேரவையிலேயே அறிவிக்கிறாரு. அதான் 2 வேட்பாளரான்னு கேட்டேன் தாவேகா கூட்டணியில. சார் என்ன வேணா நடக்கலாம் சார். மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு இன்னொரு ஆட்சி மாற்றம் வரும்ட்டு மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. சார் ராகுல் காந்தி வரமாட்டோம் காங்கிரஸ் முடிவு பண்றது. நாங்க விருப்பப்படல சார். காங்கிரஸ் விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற சொல்ல எங்களோட விருப்பம் விஜய் ஆகணும். அதுதான் நான் சொல்லுவேன். விஜய் தான் பிரதமர் ஆகணும் எங்களோட விருப்பம் சார். இப்போ ராகுல் காந்தி சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். விஜய் வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், இமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் விஜயோட படங்கள் ஓடுமா? ஓடுதா? தெரியுமா? சார் தெரியும் சார், எல்லாத்துக்கும் தெரியுது சார். ஓ சார் இன்னொன்னு சார், காமராஜர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட முதல்வர்கள் எல்லாத்தையும் விட ஸ்டாலின் எல்லாத்தையும் விட இந்தியா முழுவதும் பேசக்கூடிய தலைவராக விஜயனா இருக்காரு. இல்ல பேசக்கூடியது வேற, ஓட் பேங்க் செல்வாக்கு இருக்காங்க சார். ஓட் பேங்க் சார் அதான் 3ஆவது இடத்துல இருக்காங்க சார். டைம்ஸ் அவங்களோட கருத்துக்கணிப்புல 3ஆவது இடத்துக்கு வந்துட்டாங்க. 9% இந்த விவாதமே அதனால தான் சார். இப்போ கருத்து கணிப்புல என்ன முதல்ல சொன்னது, மோடிக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு 48.7, ராகுல் காந்திக்கு 27.1, விஜய்க்கு 9, அபிஜித் தீப்கேக்கு 1.3, கெஜ்ரிவாலுக்கு 1.2. கெஜ்ரிவால் அபிஜித் தீப்கேவோட விஜய்க்கு அதிகமா 3ஆவது இடத்துல இருக்கிறாரு. அதனால தான் கேட்டேன், நம்ம பிரதமர் வேட்பாளரா நீங்க 2029 விஜய் இப்பமே நீங்க அறிவிக்கிறீங்களா? சார் நாங்க அறிவிக்க முடியாது சார். நாங்க அறிவிக்க முடியாது, அது கட்சி தலைமை முடிவு பண்ணும். ஆனா விருப்பப்படும். சரி ஓகே தீபன் சக்கரவர்த்தி சார், எந்த கட்சி தலைமையும் பெரிய பொறுப்பு வரணும்ட்டு அந்த கட்சியோட அடிப்படை தொடர்பு நினைப்பான். அது சாத்தியமாக ஆகாது. தலைமை கையில் இருக்கு, மக்கள் கையில் இருக்கு. ஓ ஆனா இதுல நான் உங்கள்கிட்ட தீபன் சக்கரவர்த்தியில திரும்ப ஏன் கேட்கறேன்னா, உங்களோட இந்த ஆட்சி ஒரு 108 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை இப்பொழுது ஏற்றிருக்கிறது. அதற்கு முதலில் கடிதம் கொடுத்து இணைந்தது காங்கிரஸ் கட்சியோட அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்கிறீங்க. அந்த கட்சி வந்து 2014 பிரதமர் பதவியையும் மத்தியில் ஆட்சி பொறுப்பையும் இழந்து ஒரு தவித்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியின் தலைவராக இருந்த ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து முதன்முறையாக இந்தியாவிலே இவர் தான் அறிவித்தார். தமிழக கட்சி கழக கூட்டணியில் சேர்ந்த பிறகு முதன்முறையாக விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டீர்களே, அதனால் காங்கிரஸ் கட்சியினோட நிலை என்ன? அது அந்த லாஜிக் பொருத்தமா இருக்குமா? ஒரு கட்சியில் 2 வேட்பாளர் இருப்பது ஒன்றும் நெருடலா இருக்காதா? ஒரு 5 ஆண்டுகளுக்கு எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் ரிசல்ட் குடிச்சா சார் என்ன நடக்குன்னே தெரியும். எலெக்ஷன் நடக்கும்போது கூட என்ன வேணாலும் நடக்கலாம் சார், எப்படியாவது மாறலாம். அதை முன்கூடியே சொல்ல முடியாது. ஓ சார் எலெக்ஷனுக்கு முன்னாடி விசிக வந்து திமுக கூட்டணியில் இருந்துச்சு, காங்கிரஸ் திமுக இருந்துச்சு. விசிக திமுக காங்கிரஸ் வெர்சஸ் டிவிகே தான் இருந்துச்சு. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல விசிக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், காங்கிரஸ் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. ஒரு கூட்டணியில ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான். ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அங்க இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்போ ஒரு கட்சியில பிரதமர் வேட்பாளர் 2 ஒரு கூட்டணியில, அதுதான் ப்ராப்ளம். அதான் கேட்கறவங்க. இன்னும் நாங்க மத்திய ஒன்றியத்துல வந்து எம்பியில வந்து எங்களுக்கு டிவி கேட்க ஒரு எம்பி சீட் கூட இல்ல. அதனால நாங்க மத்தியில இந்தியா கூட்டணிக்கு நான் போவேன். இது சும்மா தொண்டர்களோட விருப்பமா இருக்குது, அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே சரி சார். அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் வேற. ஓகே ஏன்னா வந்து விசிகாத்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து
என்ன தலைவர் வந்து அறிவிச்சிட்டாரு, கூட்டணியில் வரவங்களுக்கு கூட்டணியில பங்கு தருவா, ஆட்சியில பங்கு தருவா, அதிகாரத்தில் பங்கு தருவா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 130 140 சீட்டு வந்து பெரும்பான்மை வந்திருந்தாலும், கூட்டணியோட வந்திருந்தாலும் இதே மாதிரி அமைச்சர்கள் பங்கு கொடுத்திருக்கும். சரி சரி அதுக்கப்புறம் அவங்க இது வந்து சாதனை வச்சு அப்படி இருக்கா கொடுக்கல. ஓகே ஓகே, தீபன் சக்கரவர்த்தி முதல் கட்ட கருத்து. நீங்க சொன்ன கருத்துக்களை ராமசேகரன் கேட்டு வர்றேன்.